ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் எம்பேசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி வந்து குழம்பு, கூட்டு, பொரியல் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தா கூட, இதை குழம்பு வச்சு பொரியல் பண்ணி வச்சுன்னா குழம்பு பெரட்டி சாப்பிட்ருப்பாங்க, பொரியல் மிச்சம் வரும். இல்லைனா பொரியலை சாப்பிட்ருப்பாங்க, குழம்பு அப்படியே வரும். அப்போ காய்கறி எல்லாமே பிள்ளைங்க சாப்பிட்றதாப்பில் இருக்கணும், மிச்சம் வைக்காமல் இருக்கணும். அப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெரைட்டி ரைஸாக பண்ணி கொடுக்கும்போது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுது. குழந்தைங்க வந்து அதை ஒதுக்காமல் அப்படியே சாப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கூட நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ், கேப்சிகம், எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசனைக்காக நம்ம வந்து இதோட கோகோனட் ஆயில் சேர்க்கலாம். நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்மளுக்கு, ஏன்னா கோகோனட் ஆயில் கேபேஜ் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கோம். நீங்கள் இது வந்து வேறு ஃப்ளேவர்ஸ் எதுவும் சேர்க்கனா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணதான இஞ்சி, கட் பண்ணதான வெள்ளை பூண்டு இது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதில் நீங்கள் பட்டை எதுவும் சேர்க்கனா கூட சேர்த்துருக்குங்க. நான் வந்து எதுவும் சேர்க்கலை. இந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர்றப்பே ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஆனியனை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்தை நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டைமும் ரொம்ப எடுக்காது, சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம சாதம் மட்டும் வடித்து வச்சுருக்கணும், அவ்வளோதான். குழந்தைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்னால விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிலாம் கொடுக்கும்போது வந்து சில டைம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ருப்பாங்க, மிச்சம் பொரியல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. இது சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு நான்வெஜ்ஜும் அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ், கீரை இப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். அதுக்கு நம்ம வந்து தக்காளி வந்து நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போது இது வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதான கேப்சிகம், கேபேஜ், அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதோடய கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லா மசிஞ்சு அதோடய ஃப்ளேவர் எல்லாம் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளி அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரம் மற்றும் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறோம். கரம் மசாலா வந்து ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் இது சேர்க்கட்டா கூட. இப்போது கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து, நீங்களே பார்த்துருக்கீங்க, நிறையா சேர்க்கலை, கொஞ்சோண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம கேபேஜோட பச்சை வடை போகணும், அது கொஞ்சம் பச்சை வடை இருக்கும், அது போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 3 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அந்த கேபேஜில் வந்து நீர் இருக்கும், அதெல்லாம் விட்டு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் இது கூட வந்து முட்டை சேர்க்க போகிறோம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை இப்போ இதோடையே நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலாவோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறோம். இன்னொரு முட்டை நான் தனியாக வந்து வதக்கி எடுக்க போகிறேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு முட்டை நான் தனியாக வந்து உப்பு போட்டு பொரித்து வச்சுருக்கேன். இது நல்லா பரட்டிட்டு இப்போ வெஜிடபிள்ஸோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட வந்து நாம் தனியாக வறுத்து வச்சதான முட்டையும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், புதினா தழை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கடைசியாக சேர்க்கும்போது. இப்போ வறுத்த அந்த ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து வடித்ததான சாதத்தை எடுத்துக்கணும். சாதம் வந்து நம்மளுக்கு குழஞ்சிருக்கக்கூடாது, நம்மளுக்கு சாதம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக வடித்த சாதத்தை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 3 கப் சாதத்தை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம்.
இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கிளறி விட்டோம்னா நம்மளோட சுவையான கேப்சிகம் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து தயாராகிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.